வணக்கம் டிபிகே டாக்ஸ். மல்லி சீரியல் இப்போ ரொம்ப சூப்பராக ஒளிபரப்பாயிட்டிருக்கு. மல்லி சீரியலில் ஹீரோயினாக மல்லி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களுக்கும் தமிழில் இப்போது மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்கள பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மல்லியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட பெயர் நிகிதா. இவங்க February 7, 2002 திருவனந்தபுரமில் இருக்க வட்டியூர் கண்ணுன்ற ஊரில் பிறந்திருக்காங்க. கேரளாவில் இவங்க பிறந்திருந்தாலும் மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ்லேயுமே இவங்க ரொம்பவும் நல்லா பேசுவாங்க. இவங்களோட அப்பா பேர் ராஜேஷ். இவர் சீரியல் இயக்குனராக மலையாளத்தில் ரொம்பவும் பிரபலமான இயக்குனராக இருக்கார். இவங்களோட அம்மா பேர் சித்ரா. இவங்க வனத்துறை அதிகாரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிகிதா அவங்களுக்கு இப்போது 22 வயது ஆகுது. ஆனால் இவங்க சீரியலில் முதலாக நடிக்க ஆரம்பித்தது 3.5 வயதில். ஆமாம், இவர் இங்கே மலையாளத்தில் 3.5 வயதிலேயே சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2005 ஓமன திங்கள் பக்சின்ற சீரியல் மூலயமா இவங்க முதல் முறையாக மீடியாவில் அறிமுகமாகறாங்க. சீரியல் இவங்க 3.5 வயதிலேயே நடிச்சிட்டு இருந்தாலும் படிப்புலேயுமே முழு கவனம் செலுத்தியிருக்காங்க. சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூலில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் இவங்க தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க. தொடர்ந்து மலையாள சீரியல்களில் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பாக உக்ரம் உஜ்ஜவால், ரகசியம், இப்படி தொடர்ந்து பல மலையாள சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இவங்க நடித்த மஞ்சுருக்கும் காலம்ன்ற சீரியலில் ஜானிக்குட்டி கதாபாத்திரம் ரொம்பவும் பிரபலமான கதாபாத்திரம். இவங்க 9th படிக்கும்போது தான் மஞ்சுருக்கும் காலம் சீரியல் மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டாங்க. படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. காலேஜை திருவனந்தபுரத்தில் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட எம்எஸ்சி படிப்பை லண்டனில் படிச்சிருக்காங்க. லண்டனில் படித்து முடித்த இவங்க அதுக்கப்புறம் இந்தியாவை வந்து டைரக்டிங்கும் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு டைரக்ட் பண்ணுறதும் ரொம்ப பெரிய ஆசை. இதே போல் சின்ன வயசுலேருந்தே இவங்க அப்பா தான் இவங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இவங்களை எல்லா விதமான திறன்களையும் கற்றுக்க வச்சது இவங்க அப்பா தான். பைக் ஓட்டுறதுல ஆரம்பித்து இவங்க எல்லா விதமான கலைகளுமே கற்றுக்கிட்டாங்க. நிகிதா அவங்களுக்கு பைக் ஓட்டுறதுனா அவ்வளோ பிடிக்கும். இவங்க வீட்டில் ரொம்பவும் காஸ்ட்லியான சில பைக்ஸுமே இருக்குது. கல்லூரி படித்ததுக்கப்புறம் திரும்பவும் இவங்க சீரியலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. மலையாளத்தில் இவங்க ஜூனியர் சாணக்கியா, கேலி மகாத்யம் அப்படின்ற சில சீரியல்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2019 தமிழில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் சன் டிவி சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. சன் டிவியில் அருந்ததின்ற சீரியலில் இவங்க லீடு ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க தமிழில். இந்த சீரியலில் சிங்கப்பெண்ணை சீரியலில் ஹீரோவான் இப்போ நடிக்கிற மகேஷ் அவர்கள் தான் லீட் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். இந்த சீரியல் இவங்களுக்கு தமிழில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜீ தமிழில் சூரியவம்சம்ன்ற சீரியலில் லீட் ஹீரோயினாக சமந்தான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியல் இவங்க நினைச்ச அளவுக்கு பெரிதாக ஓடலை. நிகிதா அவங்களோட ஆசை என்னென்னா, சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா சீரியல்கள்லேயுமே எல்லா மொழிகள்லேயுமே நடிக்கணும். அதே போல் எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் இன்க்ளூடிங் வில்லி கதாபாத்திரத்தை கூட நடிக்கணுன்றது தான் என்னோடய ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக இவங்க மல்லி சீரியலில் தான் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இவங்க நினச்ச மாதிரியே எல்லா கனவுகளும் நிறைவேறவும் இவங்க சினிமாவிலையும் ஹீரோயினாக நடிக்கவும் டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மல்லி சீரியலில் இவங்களோட கதாபாத்திரம், இவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.